வணக்கங்களே கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களது ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கார். அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது வீடு மற்றும் வண்டி வாகனங்களால் கொஞ்சம் சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த 4-5 நாளில் இருக்கும். ஏன்னா அவன் எதுக்கு சொல்கிறேன்னா, அது வந்து குருவுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டம். ஸோ அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சின்னதாக செலவு வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும் போதெல்லாம். அதே நேரத்தில் வந்து 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நாளில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயம், நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல வருமானங்கள் வண்டி வாகனம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அலர்ட்னஸ்ங்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட உங்களுக்கு வந்து துலாமில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு தைரியமாகவும் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோட 4லே இருக்கும்பொழுது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் அற்புதமாக இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் போகிற இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா சனி செவ்வாயினாலே ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இப்போ 12ல் வந்து உச்சமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள். இப்போ என்ன நடக்கும் அப்படின்றது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் வந்து ஒரு குழந்தைகளால் வந்து சின்ன ஒரு உபத்திரங்கள், ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருது. கலைஞர்களுக்கு வந்து ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 12ன்னும் போது நிறைய ட்ராவலை கொடுக்கும், இல்லைனா நிறைய அலைச்சல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் அந்த வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கிறது. இன்றைக்குமே அது வந்து ஒரு பாதகாதிபதினு சொல்லுவோம். ஸோ பாதகாதிபதி 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், தாயார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து மேஜராக அந்த தசாபுக்தி, இந்த செவ்வாய் தசாபுக்தி அந்தரங்கள் லிங்க் ஆச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் பிரயாணங்கள் இருக்கும், நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் துறை, மார்க்கெட்டிங், சேல்ஸு, பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமாக இருக்குது. குடும்பத்திற்கு தேவையான பணம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி 12ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏன்னா 11 வந்து உங்களுக்கு லாபம், அதுவும் நல்ல ஒரு பிரயாணங்களாக நல்ல பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பில் இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது, சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய தசாபக்தினா சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது 4க்கு போயிட்டார். ஸோ 4ல் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது கொஞ்சம் வீடு சொத்துக்கள் தாயார் சம்மந்தமான விஷயம் நிறைய விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் போகிறாருங்க. ஸோ 2ல் போகிறார். ஸோ 2ல் போகும்போது என்ன மாதிரி இருக்கணும், குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் 1-2 நாட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பிரயாணங்களால் வந்து ஒரு நல்ல லாபங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோட 4ல் இருக்கும்போது அற்புதமான பலன்களுக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் பழுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 5 மற்றும்
மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் வந்து குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் விரயங்களோ கொஞ்சம் செலவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ அதனால் வேலை விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. ஸோ வேலை மற்றும் கணவன் மனைவி உறவுலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனம். பிடிவாதங்கள் ஈகோங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டிங்கனாலே எல்லாம் அற்புதமாக இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2-11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசம் கேது ராசியிலே இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்திலும் உங்களுக்கு முயற்சிகள் பெரிய அளவில் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணுவீங்க. பட் தான் தொழிலில் வந்து சில நேரங்களில் கடன்களோ கொஞ்சம் அது கடன்களாக ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிரனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரயாணங்கள்னும் போது கொஞ்சம் கவனமாக இருக்குது. அதுவும் தொழிலில் வந்து ஏதாச்சும் முக்கியமான டெசிஷன் எடுக்குங்க கொஞ்சம் கவனமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். சூரியன் பெயர்ச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான். சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பெயர்ச்சியாகிற அந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற ஒரு காலமாகவும் நம்ம சொல்லுவோம். அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும், என்ன மாதிரி நல்லது நடக்கும்? விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும். என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா, ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு 2 விஷ்ணுபதி புண்ணிய காலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன பண்ணணும்? அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி கார்த்திகை 1 ஓகேங்களா. 17ஆம் தேதி அன்றைக்கி இங்கே காலையில் 10:30 மணிக்கு வருதுங்க. ஸோ காலையில் வந்து 10:30 மணிக்குள்ளாக, அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன். இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி பிரார்த்தனைனா, ஒரு 27 பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க, கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா. பெருமாள் கோயில் சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது. கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க. மனதார அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள். சும்மா அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு 27 சுற்று, ஒரு சுற்று முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும். அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிட்டு வாங்க. 27 சுற்று சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. அற்புதமான பலன்கள். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டரு, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு. இந்த வழிபாடை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.